வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகா தேவியோடு. வண்ணங்களின் திருவிழா ஹோலி பண்டிகை. வரக்கூடிய வசந்த காலத்தை வண்ணமயமா வரவேற்கக்கூடிய ஒரு பண்டிகை. நோய் தொற்றுகள்ல இருந்து நம்மை பாதுகாக்கத்தான் பொடிகள் எல்லாம் தூவப்படுது. இது ஒரு மூலிகை பொடி, வீட்டிலேயே செய்யலாம். வேப்பிலை, மஞ்சள், குங்குமம், வில்வம், குப்பைமேனி, பச்சிலை இது எல்லாத்தையும் சேர்த்து தான் செய்வாங்க. இப்ப சும்மா ஏதாவது ஒரு கலர் பொடியை வாங்கி விளையாடுறோம். ஒவ்வொரு பண்டிகை கொண்டாட்டத்திற்கும் ஒரு நல்ல செயல் இருக்கு. பண்டிகை கொண்டாடுறதுல ஆர்வம் காட்டுற நாம அதுக்கு பின்னாடி இருக்கிற நல்ல சிந்தனைகளை மறந்து போயிடுறோம். கலர் பொடி வண்ணங்களுக்காக மட்டும் இல்ல, மருத்துவத்துக்காகவும் தான் அப்படின்னு நினைவுல வச்சுப்போம். வட இந்தியால கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை தான் இது. ஆனா நமக்கு மகிழ்ச்சி தருது, நன்மை தருது அப்படின்னா நாமும் கொண்டாடுறதுல ஒன்றும் தவறு கிடையாது. வண்ணங்கள் பூசி விளையாடுறது, தண்ணி பலூன் வச்சு விளையாடுறதுன்னு குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்தமான பண்டிகை ஹோலி பண்டிகை. இந்துக்களுக்கு ஆன்மீக ரீதியாக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய பிரகலாதன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான தினம். ஹரியின் நாமத்தையே ஜெபித்துக் கொண்டிருந்த பிரகலாதனை மகன்னு கூட பார்க்காம கோபத்துல பல இன்னல்களை தந்தான் ஹிரண்யகசிபு. விஷப்பாம்பு இருக்கிற அறையில போட்டு தனியா பூட்டி வச்சான், கடல்ல தூக்கி போட்டான். எதுவுமே பிரகலாதனை ஒண்ணுமே செய்யல. அதனால அடுத்த முயற்சியா தன்னுடைய தங்கை ஹோலிகாவோட உதவியை நாடினான். நெருப்புனால தனக்கு தீங்கு வராது அப்படின்னு ஹோலிகாவுக்கு ஒரு வரம் இருந்துச்சு. அந்த வரத்தை பயன்படுத்தி ஹோலிகா பிரகலாதனை தூக்கி அணைச்சுக்கிட்டு அப்படியே நெருப்புல இறங்கிட்டா. பிரகலாதன் நெருப்புல சாம்பலா போயிருவான் அப்படின்னு இரண்யகசிபு நினைச்சான். ஆனா நடந்தது, பிரகலாதன் உயிரோடு வந்தான். அந்த நாள் தான் ஹோலி பண்டிகை. ஹோலிகா நெருப்புல பொசுங்கி போயிட்டா. இந்த புராண நிகழ்வின் அடிப்படையில ஹோலி பண்டிகையின் முதல் நாள் இரவு ஹோலிகா தகனம் அப்படின்னே சொல்லி வட மாநிலங்கள்ல கொண்டாடுவாங்க. இந்த பண்டிகையோட அர்த்தமே அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சோம்னாலே நமக்கு கிடைச்ச நன்மைகள் எல்லாம் கைவிட்டு போயிரும். அதே நேரம் கொண்ட கொள்கைகள்ல உறுதியாகவும் நேர்மையாகவும் இருந்தோம்னா தீமைகள்னால கூட நமக்கு அழிவே கிடையாது. இந்த ஹோலி பண்டிகை நம்முடைய சுற்றத்தாருடன் இருக்கக்கூடிய நட்புறவை மேம்படுத்தட்டும், நமக்குள் இருக்கும் பிணைப்புகளை அதிகரிக்கட்டும். மதங்கள் கடந்து மனிதத்தை வளர்ப்போம். இனிய ஹோலி பண்டிகை வாழ்த்துக்கள்.